ஒரு பர்சன் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பிரியம் வச்சுருந்தீங்க அவங்க மேலே. உங்களுக்கு அவங்க விலகி போகிறது வந்து பிடிக்கவே இல்லை, ரொம்ப வலிக்குது. திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட நீங்கள் போய் அவங்கள புல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே திரும்ப ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். திரும்ப திரும்ப நீங்கள் போய் அவங்கள புல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இஃப் தே ஆர் நாட் வில்லிங் அப்படின்னா, அது உண்மையாலுமே பிரியம் இல்லைங்கிறத இப்போவாவது ரியலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிரியம் உண்மையாலுமே இஃப் இட் இஸ் அ ட்ரூ ரிலேஷன்ஷிப் அல்லது ட்ரூ அஃபெக்ஷன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி வெளியே போகணுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் தாமரை இலை தண்ணீர் போல தான் இருந்திருக்காங்க, ஒட்டும் ஒட்டாமலும் இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அதை இப்போவாவது அவங்க உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஸோ டோன்ட் கீப் புல்லிங் தெம். உங்களோட அஃபெக்ஷன் வந்து 100% உண்மையானது. அந்த 100% உண்மையான அஃபெக்ஷனுக்கு அவங்க வர்த் இட் இல்லை, தே ஆர் நாட் அப் டு யுவர் அஃபெக்ஷன் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. லெட் தெம் கோ. இஃப் தே ரியலி வேல்யூ யுவர் ரிலேஷன்ஷிப், ஒரு நாளைக்கு அவங்க திரும்ப கண்டிப்பாக வருவாங்க. அது வரைக்கும் பொறுமையாக உங்களோட சங்கடங்களை ஷெட் பண்ணிவிட்டு தயவு செய்து ஃப்யூச்சரை நோக்கி ஓட ஆரம்பிங்க. ஹாப்பியாக இருங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாது, இன்க்ளூடிங் இந்த வலியும் சேர்த்து.